ஓகே, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. லெட்ஸ் கால் ஹிம் அர்ஜுன். அவருக்கு இந்தியாவோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் ஐஏஎஸ் ஆகிறதுக்காக கிளியர் பண்ணணும்னு இருந்துச்சு. அவர்கிட்ட நான் எப்ப பேசும்போதும் 2 ஸ்டேட்ல இருப்பார். இதுல முதல் வந்து செல்ஃப் டவுட். அவருக்குள்ளவே இந்த சந்தேகம் இருந்துச்சு, நான் கிளியர் பண்ணிடுவேன்ல, உனக்கு தெரியும்ல என்னால பண்ண முடியும்னு, நம்பிக்கை இருக்குல்ல என் மேல நான் செஞ்சிருவேன்னு. அண்ட் ரெண்டாவது இதுக்கு முற்றிலும் ஆப்போசிட் ஸ்டேட்மெண்டாக இருந்தது, இந்த எக்ஸாம கிளியர் பண்ணியே தீருவேன் என்ன தானாலும் சரி. இப்ப என்னாச்சுன்னா, நாங்க 3 நண்பர்கள் இருந்தோம். ஒருத்தர் ஆர்மில மேஜர் ஆயிட்டாரு. அண்ட் செகண்ட் நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்பதான் எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைச்சது. அண்ட் தேர்ட் அர்ஜுன், அவர் இப்போ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுமே ஒரு கால் வருது அர்ஜுன் கிட்ட இருந்து. டன்பா, நான் ஒரு வருஷம் உன் கூட வந்துருவா, நீங்க எல்லாரும் என்ன கடுப்பேத்துறாங்க, உன் கூட இருந்தா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்னோட மைண்ட் செட் வந்து நான் அந்த ஜாப்ல இருக்க விரும்பல. சோ நானும் வேற எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சோ இத நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கம்ப்ளீட் ஐசோலேஷன் தேவை எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணனு. சோ நீ ஒன்னு பண்ணு, நம்மளோட காமன் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட போயிடு. சோ என்னாச்சுன்னா, அவர் வந்து அந்த டைம்ல ராஜஸ்தான்ல போஸ்டடா இருந்தாரு. இப்ப ஆனது என்னன்னா, அர்ஜுன் வந்து என்னோட ரெண்டாவது ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டாரு. சோ இவங்களுக்கு இடையே என்னாச்சுன்னா, ஒரு நாள் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் ஆர்மில இருந்தாரு. அவர் வந்து ஜெனரலி சொல்லிட்டாரு, இந்த ஐபிஎஸ் தொப்பில இருக்குல்ல, அதுல அந்த பி இருக்குல்ல, அது ரொம்பவே வளைவா இருக்கு. இத கேட்டு எங்களோட காமன் ஃப்ரெண்ட் இருக்காரு அர்ஜுன், அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீ எப்படி இது மாதிரி சொல்லுவ, ஒழுங்கா பேசு, இவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், இவங்க எல்லாம் ஹை அச்சீவர்ஸ். சோ எங்களோட ஆர்மியோட ஃப்ரெண்ட் சொன்னாரு, நான் வந்து இந்த வேலை சொல்லல. ஆனாலும் அர்ஜுன் ரொம்பவே கோவமா இருந்தாரு. சோ எனக்கு இந்த ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அண்ட் சொல்றாரு, உனக்கு தெரியுமா அவர் என்ன சொன்னாருன்னு? அவன் இந்த மாதிரி சொல்றான், ஐபிஎஸ் ஆபீசரை பத்தி கிண்டல் பண்றான். உனக்கு தெரியும்ல என்னோட ட்ரீம் இது ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் அவர் 2-3 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. எங்களோட இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு 2-3 நாளுக்கு இடையே பாத்தீங்கன்னா எனக்கு கால் வர ஆரம்பிச்சது. அண்ட் அப்புறம் எனக்கு என்னோட எக்ஸாம் டைம் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து என்னோட எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றப்போ என்கிட்ட அவ்வளவு டைமே இல்ல. முழு நாள்ல அப்படி 5-10 நிமிஷம் வீட்ல இருந்து கால் வந்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆன மாதிரி தோணும். என்னோட முழு மொமெண்டமும் உடைஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணுவேன். ஆனா இவர்கிட்ட இவ்வளவு டைம் எப்படி இருக்கு? அண்ட் ரெண்டாவது எனக்கு தெரிய வந்துச்சு, சைக்காலஜில ஒரு வேர்ட் இருக்கு, அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா illusionary superiority. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க இன்னொருத்தருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ உங்களுடைய ஃபியூச்சர் செல்ஃப் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த விஷயத்தை குறித்து மைண்ட்ல சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இன் ஷார்ட், உங்களோட இப்ப என்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அத கொஞ்சம் அதிகமாவே மதிப்பிட்டு இருக்கீங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் வந்து இந்த ஸ்டேட்குள்ள போயிட்டாரு. ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் 2-3 வருஷம் கடினமா உழைச்ச பிறகும் அவருக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல செலக்ஷன் கிடைக்கல. இப்போ இந்த கான்செப்ட பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி பேசலாம். இங்க பாருங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இந்த நாலேஜ் இருக்குல்ல இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த நாலேஜ் இருக்குல்ல இதுக்கு எந்த குறைவும் இல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் வெறும் ஒரு கிளிக்ல நமக்கு கிடைச்சிரும். ஓபன் ஏஐயோட ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேன்ல இருந்து ஆரம்பிச்சு லிங்க்டினோட ஃபவுண்டர் ரீட் ஹாஃப்மேனோட எல்லா லெக்சர்ஸும் ஃப்ரீலி அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. ஒவ்வொரு விஷயம் என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு விரும்புறோமோ எல்லாமே இன்னைக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. அப்படி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும்னா அதுக்கான எல்லா ப்ராசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவைலபிளா இருக்கு. அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் வெறும் 2-3-5,000 ரூபாயிலே நம்மளோட ஐடியாஸை டெஸ்ட் பண்ணலாம். ஈவன் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கோம்னா நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான கான்செப்ட் புரியலனா சோ அதுவும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. சோ அப்போ பிரச்சனை என்ன? ப்ராப்ளம் வந்து இங்க வெறும் ஆக்ஷன், அதுக்கு தான் குறை. ஜேனா இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ஏன் கூடவே ஏற்பட்டிருக்கு. நான் வந்து 12வது படிக்கிறப்போ அப்ப காலையில 8 மணிக்கு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். 3 மணிக்கு எனக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஒரு 3:30-3:35 நான் வீட்டுக்கு வந்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு 4-4:15. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், வெளியே போனோம், விளையாடணும், வீட்டுக்கு வந்தோம். 6-6:30 மணி இதுக்கே ஆயிடுச்சு. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் படிக்கணும்னு முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களோட சீரியல் மெட்டி ஒலி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்பதான் நானும் யோசிச்சேன், எனக்கும் நிறைய ஆம்பிஷன் இருக்கு அண்ட் எனக்குள்ள குறைவும் எதுவும் இல்ல. ஆனா மிஸ்ஸிங்கான விஷயம் இந்த ஈக்குவேஷன்ல என்ன அது? அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு புரிய வந்துச்சு, எனக்கும் ஆக்ஷனுக்கும் இடையே ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதை நான் கான்கர் பண்ணியே தரணும். அது வந்து பிலீஃப். இந்த பிலீஃப் இருக்குல்ல which will lead to action. இது 2 டைப்ல இருக்கு. ஓகே, சோ முதல் பிலீஃப் சிஸ்டம் எது வந்து ஆக்ஷனுக்கு லீட் பண்ண கூடுமோ அது வந்து ஃபியர் பிரின்சிபல். இந்த விஷயம் வந்து புஷ் பிரின்சிபல் மீது வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பத்தி சொல்லணும்னா, நான் 12th ஸ்டாண்டர்ட்ல படிக்கணும்னு விரும்பினேன். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்கான பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகும் நான் இதை நோட்டீஸ் பண்ண, எனக்கு எப்பவுமே ஐசோலேஷனுக்கான டைமே கிடைக்கல. சோ எங்க வீட்ல வெறும் 2 ரூம் தான் இருந்துச்சு. இதுல 5 பேர் தங்கிட்டு இருந்தோம். நானு, அம்மா, அப்பா, தம்பி, ஆயா. இப்ப என்னாச்சுன்னா, நான் காலேஜ் ஷிஃப்ட் ஆனதுமே அப்ப நான் அதிகமா செல்ஃப் டாக் பண்ண ஆரம்பிச்சேன். இங்க பாரு, எனக்கு என்ன தேவை, நான் எதனா பெருசா ஆகணும்,
பண்ணணும். எனக்கு ஆம்பிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதை என்னோட வீட்டு ஆட்களால கூட எனக்கு கொண்டு சேர்க்க முடியாது. இந்த விஷயம் பல மாசத்துக்கு என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் ஒரு விஷயத்தை கன்க்ளூஷன் பண்ணேன். சின்ஸ் நான் பெருசா எதுனா செய்யணும்னு விரும்புறேன் அண்ட் என்னோட வீட்டு ஆட்களால அதுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ நான் தான் ஆக்சுவலா ஆக்ஷன் எடுத்தே தீரணும். சோ எப்பெல்லாம் எனக்கு வேலை செய்யணும்னு மைண்டே இல்லையோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ரொம்ப பயமுறுத்தும். இங்க பாரு, அப்படி நான் வேலை செய்யல இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அப்ப நான் திரும்ப எங்க இருந்தனோ அங்கேயே போயிடுவேன். அப்புறம் உன்னால உன்னோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் மேக்ஸிமம் ஆட்கள் கூட இதே தான் ஏற்படுது. இந்த அடையணும்ன்ற ஒரு எண்ணம் அப்சஷன் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாயிடும். அண்ட் இந்த அப்சஷன் இருக்குல்ல இது ரொம்பவே நெகட்டிவ் ஆனது. இது தன்னுடைய பாஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு விரும்புது. என்னால இங்க இருக்க முடியாது, நான் முன்னேறணும், இதனா பெருசா சாதிக்கணும். அண்ட் இந்த புஷ் இருக்குல்ல இது உங்களை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துன்னு வரும். ஆனா அதுக்கப்புறம் இது திரும்பவும் டூம் ஆயிடும், குறைஞ்சிரும். சோ இதுக்காகவே நம்ம செகண்ட் பிலீஃப் சிஸ்டமா புரிஞ்சுக்கணும். சோ அது என்னன்னா ஃபியூச்சர் ட்ரிவன். ரீசென்ட்லி ஷாருக் கானோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அங்க அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு இல்லூஷனுக்காக வேலை செய்யறேன் அண்ட் அந்த இல்லூஷனோட பேர் வந்து ஷாருக் கான். அண்ட் அந்த ஷாருக் கான் இருக்கார்ல இவர் ஒரு ராஜா, நான் அவரோட அடிமை. இந்த ராஜாவை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணும், எவ்வளவு உழைக்கணும், அதுக்கு நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றேன். சோ தட் இந்த இல்லூஷன் ஷாருக் கான் இருக்காரே அவர் கிரியேட் ஆகுவார். ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து எலான் மஸ்க பத்தி. இவரோட ஃபேமஸான ஒரு புக் இருக்கு வால்டர் ஐசக்சன். அதுல அவர் சொல்றாரு எலான் மஸ்க் அவரோட ராக்கெட் லான்ச் ஆக போகுது, அதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. -30, -29, -28. அந்த தருணம் எலான் மஸ்க் இருக்காரு அவருடைய டீம் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு தெரியல மார்ஸ்ல நம்ம என்ன மாதிரியான துணி போடணும்னு, அங்க நம்ம எந்த மாதிரியான சிட்டியை உருவாக்க போறோம், அங்க ஆக்சிஜனை எப்படி தயார் பண்ண போறோம், அங்க ஃபுட்டை எப்படி அவைலபிள் ஆக்குறது அண்ட் சோ ஆன். அண்ட் அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு 10-15 செகண்ட்ல நம்மளோட ராக்கெட் லான்ச் ஆக போகுது. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த தருணம் எலான் மஸ்க் இருக்காரு அவர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருந்தார். ஏன்னா 2 வாட்டி அவர் பார்த்திருக்காரு அவரோட ராக்கெட் வெடிஞ்சத. 3வது வாட்டி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் அவரோட ஃபியூச்சர் செல்ஃப அவரோட விஷனை இந்த புல் பிரின்சிபல் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது இந்த பாசிட்டிவ் பிலீஃப் இருக்குல்ல வேற இது மட்டும் தான் என்ன இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து காப்பாற்ற முடியும். அண்ட் திஸ் இஸ் சேம் as the thing with ஷாருக் கான். ஷாருக் கான் வந்து ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணிருக்காரு. ஒரு பர்சன் இருக்காரு ஷாருக் கான், அவர் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருப்பாரு. அண்ட் நான் இந்த illusion கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு தேவையான என்ன எஃபர்ட்ஸ்லாம் இருக்கோ அதை நான் செய்யணும். அண்ட் இந்த எல்லா மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்ட் இருக்குல்ல இது எல்லாமே டைரக்ட்லி நமக்கு இத தான் சொல்லுது. if we are very positive about our future நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்ல இருப்போம். இது அந்த கிராஃப் இருக்குல்ல இது கொஞ்சம் பாருங்க. இந்த குவாட்ரண்டோட y ஆக்சிஸ்ல இருக்கு பிலீஃப் அண்ட் x ஆக்சிஸ்ல இருக்கு ஹார்ட் ஒர்க். அப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் பிலீஃப் இருக்குனா ஹார்ட் ஒர்க்கும் அதிகமா இருக்குனா அப்ப நீங்க ரொம்பவே ஹாப்பி ஸ்டேட்ல இருப்பீங்க. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பயன்படுத்தாது. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் அதே அளவுக்கு பண்றீங்க ஆனா பிலீஃப் இருக்குல்ல அது நெகட்டிவா இருக்கு, உங்க ஃபியூச்சரை பத்தி பாசிட்டிவா யோசிக்கல, அப்ப நீங்க ரொம்பவே வர்ஸ்ட் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீங்க ஃபியூச்சர் பத்தி ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க ஆனா ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மியா பண்றீங்கன்னா அப்ப நீங்க ஃபுல்ஃபில்டா இருக்க மாட்டீங்க. இங்க நீங்க ஒரு இல்லூஷன் ஸ்டேட்ல இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் எதனா நல்லா செய்யலான்னு, ஆனா உங்களுக்குள்ள இருந்தே தெரியும் நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு, எதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். இதனால தான் நீங்க ஃபுல்ஃபில்டா இருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க்கே ரொம்ப கம்மியா பண்றீங்க அண்ட் உங்களோட ஃபியூச்சர் பத்தி தெரியும் உங்களுக்கு ரொம்ப பெருசா ஏதோ நடக்க போறது இல்லன்னு. சோ இது ஹோப்லெஸ் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். லைஃப் ஏதோ போகுது. அப்படி நம்ம இந்த பாசிட்டிவ் பிலீஃப்ல இருந்தோம்னா அதாவது நம்ம ஃபியூச்சர் செல்ஃபை ஒரு நல்ல கிரியேட் பண்ணிருக்கோம், இது குறித்து நம்ம பாசிட்டிவா இருக்கோம்னா சோ அப்ப நீங்க பார்க்கலாம் ஒரு கேஸ்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஆனா இன்னொரு கேஸ்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணல. சோ இப்போ இது ரெண்டுத்துக்கு இடையே என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுத்துக்கு இடையும் வெறும் ஒரு டிஃபரன்ஸா இருக்கு. அது என்னன்னா நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு நம்ம ஃபியூச்சரை பத்தி அது நடக்குமா நடக்காதா. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களால 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு. அப்ப உங்கள மேக்ஸிமம் ஆட்கள் சொல்லுவீங்க முடியாது, இது செய்யவே முடியாது, இந்த பிளானே வேஸ்ட் தான். ஆனா அதை விட உங்ககிட்ட சொல்றேன் லெட்ஸ் சே உங்களால 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு. அப்போ மேக்ஸிமம் ஆட்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்றது இது வந்து ஒரு டூயபிளான ஆக்ட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன் ஷார்ட் நம்ம ஒரு பாசிட்டிவ் பிலீஃபை உருவாக்குறோம்னா அதை நம்ம நிறைய சின்ன சின்ன துண்டுகளாக பிரிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் 1 chunk at a time நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்ப கேள்வி என்னன்னா சின்ன சின்ன பீசஸாக நம்மளோட பிலீஃபை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? சோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 month பிளான். நம்ம எதனா ஒரு டாஸ்க பத்தி யோசிக்கணும், எதை நம்ம செஞ்சே தீரணுமோ அடுத்த 3 மாசத்துக்கு இருக்கிறதுலே ரொம்பவே முக்கியமான டாஸ்க் P1 priority 1. அதுக்கப்புறம் நம்ம இந்த 3 மாசத்துக்கு எதுவுமே கன்சியூமே பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிலி எவ்வளவு நாலேஜ் தேவையோ அது நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ டைம் வந்துருச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. அண்ட் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் அது வந்து மொபைல் போன் தான். உங்களோட கேஸ்ல எனக்கு தெரியாது, பட் இந்த OnePlus போன் இருக்குல்ல இதுல ஒரு மோட் இருக்கு Zen Spaceனு.
இது வந்து ஒரு டீப் ஜோன் ஸ்டேட். இதுல நீங்க ஒரு டைமர் செட் பண்ணிட்டு பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க விரும்பினாலும் உங்களால இந்த மொபைல் போனை யூஸ் பண்ண முடியாது. இது எல்லா விஷயத்தையும் நிறுத்திடும். அப்படி நமக்குள்ள அவ்வளவு கட்ஸ் இல்லனா இந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு அப்ப திரும்பவும் நம்ம இந்த ஐசோலேஷன் ஸ்டேட் குள்ள போகணும். நம்மளுடைய எமோஷனல் ஸ்டேட்டை வந்து இன்டர்லைஸ் பண்ணணும். அப்படி நமக்குள்ள இந்த கட்ஸ் கூட இல்லனா அப்ப என்னால லைஃப்ல எதுவுமே செய்ய முடியாது. either use it push principle, pull principle. ஆனா இத நிறுத்திட்டு நீங்க 3 மாசத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும். 3 மாசத்துல உலகம் எதுவுமே மாற போறதில்ல. நீங்க எதையும் மிஸ் பண்ணிட்டு போறதில்ல, பயப்படாதீங்க. அப்படி இன்னும் எதனா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுனாலும் ஏதோ பெருசா ஆயிட போறதில்ல. ஜேனா ஆக்ஷன் இவென்ச்சுவலி நம்ம எடுத்தே தீரணும். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் தி ஃபார்முலா தட் வின்ஸ். இட் இஸ் நாட் தி பர்சன். சில செட் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. இது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க அங்க போய் சேருவீங்க. நான் செஞ்சாலும் நான் அங்க போய் சேருவேன். ஆனா எதனா தவறான விஷயம் செஞ்சனா அப்ப என்னால அங்க போய் சேர முடியாது. ஓகே, இந்த வீடியோ ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுவோம். சோ தட் இதோட லேர்னிங்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என் ஃப்ரெண்டோட ஸ்டோரியுடன். அவர் எப்பவுமே அந்த இல்யூஷனரி ஸ்டேட்லயே இருந்தாரு. அவர் தேவையில்லாத விஷயத்துல அவரோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஃபைனலி இந்த எக்ஸாம் இருக்குல்ல அது கிளியர் ஆகல. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் எனக்கு பிரச்சனை இருக்குல்ல அது வந்து நாலேஜ் கிடையாது. உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும். அடுத்த 3 மாசத்துக்கான ஆக்ஷன் ஸ்டெப் இருக்கு. அது உங்களோட மைண்ட்ல ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த ஆக்ஷன்ல கேம் வருதுல அது வந்து பிலீஃப் ஓடுது அண்ட் ஆக்ஷன் ஓடுது. பிலீஃப்ல 2 விஷயம் பார்த்தோம். ஒன் இஸ் புஷ் பிரின்சிபல். இது பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஃபியர் ட்ரிவன். நம்ம வந்து திரும்ப திரும்ப ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருப்போம் நான் இங்க இருக்க விரும்பலன்னு. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்டோட பேசிஸ்ல நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே போகணும்னு விரும்புறோம். which is good in term of action. ஆனா இதுல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. அது ரொம்பவே ஹையா இருக்கும். செகண்ட் நம்ம பார்த்தது வந்து புல் பிரின்சிபல் which is future driven. நம்ம ஃபியூச்சரை நோக்கி இழுக்கப்படுவோம். இது எப்ப ஏற்படும்னா பாசிட்டிவ் பிலீஃப் இருந்தா தான். அண்ட் இந்த பாசிட்டிவ் பிலீஃபோட குவாட்ரண்ட் இருக்குல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அதையும் நம்ம பார்த்தோம். ஃபைனலி நம்ம பார்த்தோம் அப்படி நம்ம ஐசோலேஷனுக்குள்ள போய் பாசிட்டிவ் பிலீஃபை கிரியேட்டும் பண்ணிட்டோம்னாலும் அதுக்கு பிறகும் வாய்ப்பு இருக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்காம போயிடலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா நம்மளோட ஆக்ஷனை வந்து 3 மாசத்துக்கு பிரகாரமா பிரிக்கல. தட் இஸ் பிரேக் டவுன் பண்ணல. எந்த 3 மாசத்துக்கு நம்மளோட பேப்பர்ல என்ன டாஸ்க் இருக்குதோ வெறும் அதை தான் செய்யணும். அதுக்கான நாலேஜ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.